அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். நாளை பிப்ரவரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று வருகின்ற தை மாத தேய்பிறை ஏகாதசியை ஷட்டிலா ஏகாதசி என்கிறோம். இந்த ஏகாதசி அன்று நாம் எந்த 6 விஷயங்களை தவறாமல் செய்ய வேண்டும், தவிர்க்கக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகாவிஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு முக்கியமான இந்து விரதம்தான் ஏகாதசி விரதம். இது பிப்ரவரி மாதத்தில் நிகழ்கிறது. மற்றும் ஷட் என்றால் 6, தில் என்றால் எல் தானத்துடன் தொடர்புடையது இந்த விரதமாகும். இந்த நாளில் விரதத்தை கடைப்பிடிப்பதும் பிராமணங்களுக்கு எல் பிரசாதம் வழங்குவதும் முக்தியை தருவதாகவும் விரும்பிய விருப்பங்களை நிறைவேற்றுவதாகவும் நம்பப்படுகிறது. இந்த நாளில் பக்தர்கள் மிகுந்த பக்தியுடனும் அர்ப்பணிப்புடனும் விரதத்தை கடைபிடிப்பதால் ஏகாதசி பகவானாகிய விஷ்ணுவுடன் தொடர்புடையது மற்றும் விஷ்ணுவிற்கு பிரார்த்தனை செய்யப்படுகிறது. இப்போ இந்த ஏகாதசி திதி 5/2/24 அன்று மாலை 5:24 மணிக்கு ஆரம்பித்து 6/2/24 மாலை 4:07 மணிக்கு முடிவடைகிறது. பாரணை நேரம் 7/2/24 அன்று காலை 6:20 8:36 பாரணை நேரமாகும். பாரணை நாளில் துவாதசி முடிவு நேரம் 7/2/24 அன்று 2:02 பிற்பகல் வரைக்கும் துவாதசி. இப்போ விரத நாள் ஏகாதசி விரதம் கடைபிடிக்க வேண்டிய நாள் 6/2/24 செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் 6 வகையான எல் தானத்தை முன்னிலைப்படுத்தி இருப்பது ஷட்டிலா ஏகாதசி. இந்த ஏகாதசி நிறைவின் போது துவாதசியில் அன்னத்தை அளிப்பதன் மூலமாக பெரும் பலனை அடைய முடியும். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அன்னதானம் செய்து அற்புதமான பலன்களை அடைவதற்கான ஏகாதசி விரதத்தில் ஒன்றுதான் ஷட்டிலா ஏகாதசி. ஆனால் இந்த அன்னதானத்தை ஏகாதசி என்று செய்யக்கூடாது, துவாதசி என்று செய்ய வேண்டும். ஷட்டிலா ஏகாதசி என்று 6 வகையான எல் பயன்பாட்டை செய்தால் அநேக பாவங்கள் விளங்குகின்றன என்றும் எல் தானம் செய்த அளவிற்கேற்ப அத்தனை 1000 வருடகாலம் ஸ்வர்க்கத்தில் வசிக்கும் பேரும் பெறுவார்கள் என்பார்கள். இப்போ 6 வகையான எல் பயன்பாடுகளை பார்ப்போம். முதலாவதாக எல்லை அரைத்து உடலில் பூசிக்கொண்டு நீராடுவது நம்மை நோய் நொடியிலிருந்து விடுவிக்கும். இரண்டாவது, எல்லை வைத்து ஹோமம் செய்வது. தில ஹோமம் என்பது கருப்பு எல்லை முக்கிய திரவியமாக கொண்டு முறையாக அக்னியில் செய்யப்படும் ஹோமம். இது பித்ருதோஷம் மற்றும் பித்ருதோஷத்திலிருந்து விடுபடவும் மரித்த முன்னோர்கள் நற்கதி அடையவும் செய்யப்படுகிறது. மூன்றாவது, எல்லையும் நீரையும் சேர்த்து தானமாக கொடுப்பது. நான்காவது, எல் கலந்த உணவை உண்பது. ஐந்தாவது, எல்லை தானமாக பெறுவது. இப்போ இந்த 5 எல் பயன்பாட்டை இந்த ஷட்டிலா ஏகாதசி என்று நாம் செய்தால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் விலகும் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, புலஸ்திய முனிவர் வேறு சில விஷயங்களையும் நம்மிடம் கூறியிருக்கிறார். பசுமாடு சாணம் போடும்போது அதை தரையில் விழாதபடி கைகளில் ஏந்தி அதனுடன் எல் மற்றும் பருத்திக்கொட்டை ஆகியவற்றை சேர்த்து தூய்மையான ஓரிடத்தில், அது வீட்டு பூஜை அறையாக இருக்கலாம், இல்லைனா மாட்டு கொட்டகையாகவும் இருக்கலாம், வைக்க வேண்டும். அந்த கலவை பௌர்ணமி வரை காயாமல் ஈரப்பதத்துடன் இருந்தால் நமது பாவம் அனைத்துமே விலகும் என்றும் புலஸ்திய முனிவர் கூறுகிறார். பூசணிக்காய், தேங்காய், குய்யாப்பழம், கொட்டைப்பாக்கு இவற்றில் ஏதாவது ஒன்றால் பூஜை செய்ய வேண்டும். வேத வல்லுனர் ஒருவரை மகாவிஷ்ணுவாக பாவித்து அவருக்கு தண்ணீர் சொம்பு, செருப்பு, குடை, கரும்பு, எள்ளுடன் கூடிய பாத்திரம், கருப்பு பசு ஆகியவற்றை தானமாக கொடுக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை
6/2/24 அன்று வருகின்ற ஷட்திலா ஏகாதசி என்று விரதமிருந்து மகாவிஷ்ணுவை வழிபடுவது, விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்வது ஆகிய நற்காரியங்களில் ஈடுபட வேண்டும். மேலும் இந்த நாளில் எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தால் முன் செய்த பாவங்கள் நீங்கி காலமெல்லாம் பசிப்பினி இல்லாத வாழ்வை பெறலாம் என்கின்றன சாஸ்திரங்கள். இப்போ இந்த பதிவின் மூலம் நம்ம ஷட்திலா ஏகாதசியினுடைய சிறப்பை பற்றியும், ஏகாதசி அன்று 6 வகையான பயன்பாடுகளை பற்றியும், அதனால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றியும் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கிறேன். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த பதிவை நீங்கள் விரும்பினால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.